ஆரம்பிக்கலாங்களா? நடிகை ஸ்ரீலீலா அவங்க ஜனநாயகன் படத்தை பத்தி இன்டைரக்டா பேசினது இப்ப விஜய் ஃபேன்ஸ் கடுப்பு எத்திருக்கு. இயக்குனர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல உருவாகிருக்க பராசக்தி படத்துல நடிகை ஸ்ரீலீலா அவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. பராசக்தி படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதர்வா, ரவி மோகன் இவங்களும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகுறது வந்து ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிருக்கு. இதுக்கு மத்தியில பராசக்தி படத்துல நடிச்சிருக்க ஸ்ரீலீலா வந்து ஜனநாயகன் படத்தை பத்தி இன்டைரக்டா பேசியிருக்காங்க. ஜனநாயகன் படம் வந்து தெலுங்குல நடிகர் பாலகிருஷ்ணா நடிச்சு ரிலீஸ் ஆன பகவன் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி எல்லாம் இருக்காதுன்னு நம்பிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதாவது ஜனநாயகன் படம் வந்து பகவன் கேசரி படத்தோட தமிழ் ரீமேக்கான் அப்படிங்கிறத ட்ரெய்லர் காமிச்சிருக்கு. இதுக்கு மத்தியில நடிகை ஸ்ரீலீலா வந்து பராசக்தி படத்துல எல்லாரும் என்னோட ஆட்டிங்க வந்து பாருங்க, அப்படி பராசக்தி படத்துல பார்க்க முடியல அப்படின்னா பகவன் கேசரி படத்துல என்னோட ஆட்டிங்க பாருங்க, நான் எப்பவும் ஒரிஜினலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதை வச்சு அவங்க வந்து ஜனநாயகன் படம் வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்னு சொல்லாம சொல்வதா ஃபேன்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.